டிசம்பர் 6ஆம் தேதி தென்காசியிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. அந்த போராட்டம் என்பது ஆர்ப்பாட்டமாக விஷயங்களை உள்ளடக்கி வழிபாட்டு தலத்தை பாதுகாப்பது, வக்பு திருத்த மசோதாவை வாபஸ் பெறுவது, வாக்குரிமையை பறிக்கின்ற SIR என்கிற சட்டத்தை வாபஸ் பெறுவது போன்ற 3 கோரிக்கைகளை உள்ளடக்கி தென்காசியிலே 6ஆம் தேதி நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கடைநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாய சொந்தங்கள் தவறாத அந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பு விடுக்கின்ற முகமாக இந்த தெருமுனை கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாடு மக்களாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தேசம். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்ற தாரக மந்திரத்தை உள்ளடக்கிய ஒரு தேசம். இது மதச்சார்பற்ற செக்குலரிச தேசம். இப்படிப்பட்ட இந்த நாட்டை சர்வாதிகார நாடாக இன்றைக்கு மாற்றி இருக்கின்ற, அதிபராட்சி முறையை கொண்டு வருவதற்கு சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்தியா கண்ட ஒரு கேவலமான மோசமான பிரதமர் நரேந்திர மோடியை இந்த நாட்டு மக்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் எதிர்வருகிற தேர்தலிலே அப்படி ஒரு தேர்தலே நடைபெறக்கூடாது என்று நினைக்கின்ற ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற போது இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்கு வித்திட்ட ஒரு சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம், இந்தியாவுடைய விடுதலையை ஊர்ஜிதம் செய்த சமுதாயம். ஆனால் நம்மை பார்த்து சாப்பாட்டு கூட்டம் என்று பிஜேபி சொல்லுகிறது. சோட்டு மூட்டைகளை அடுக்கி வைத்ததை போல இன்றைக்கு முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்மளை கேவலமாக அருவருக்கத்தக்க வார்த்தைகளிலே RSS பிஜேபி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சாப்பாட்டு ராமன் என்று நம்மை பார்த்து விமர்சனம் செய்கிறார்கள். ஆனால் இந்திய தேசத்திற்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்த கூட்டம் இந்த சமுதாயம். நம்முடைய பள்ளிவாசல்கள் எல்லாம், அதனுடைய ஜுமா மேடைகளிலே மதகுருமார்கள் இந்தியத்தினுடைய விடுதலைக்கு, அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்கு தங்களை அர்ப்பணிப்பதற்காக நீங்கள் புறப்படுங்கள் என்று வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய மேடையிலே பேசிய காலம் 1947க்கு முன்னால். நாம் போராளிகளாக மாறினோம். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய தீவிரவாதிகள் பட்டியலிலே இந்த முஸ்லிம்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அதனுடைய விளைவு இந்திய தேசத்திற்கு விடுதலை கிடைத்தது. சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்தோம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அடிமை சமுதாயமாக, அடிவருடிகளாக, உரிமைகள் பறிக்கப்பட்டு இன்றைக்கு கையேந்தி நிற்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்குவதற்காக இந்த ஒன்றிய பாஜக பாசிச அரசு கடுமையான முயற்சியை செய்து கொண்டிருக்கிற தருணத்திலேதான் இந்த நாட்டின் முஸ்லிம்கள் என்ன செய்ய போகிறார்கள்? நம்மை பார்த்தவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். சத்தமே இல்லாத இந்தியாவை, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேசுவதற்கு திராணியற்றவர்களை அந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடுகிற போர் வீரர்களாக மாற்றிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் மீது இந்த கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள். சுமார் 25 கோடி முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வாழுகிறோம். 6 பேருக்கு ஒருவர் முஸ்லிம்.
நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற போதுதான் 1992 பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த பாபர் மசூதியை இடித்த சுமார் 68 பேர் குற்றவாளிகள் என்று லிபரான் கமிஷனுக்கு முன்னால் அவர்கள் நிறுத்தப்பட்டார்கள். விசாரணை நடைபெற்றது. பாபர் மசூதியை இடித்த எந்த நாயாவது தண்டிக்கப்பட்டானா அந்த நாட்டில்? பாபர் மசூதி இடித்த எவனாவது தண்டிக்கப்பட்டானா? இது சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாடு. இது மன்னர் ஆட்சி அல்ல, சர்வாதிகார தேசம் அல்ல. இந்த நாட்டில் நீதிமன்றம் உண்டு, காவல்துறை உண்டு. ஆனால் எந்த காவல்துறையும் எந்த நீதிமன்றமும் பாபர் மசூதி இடித்த அயோக்கிய நாய்களை இன்று வரை கைது செய்து சிறையிலே அடைக்கவில்லை. காரணம், யார் இடித்தார்கள் என்று இந்த காவல்துறைக்கு தெரியாது. இது ஒரு நாடா? கேவலமாக இல்லை. பாபர் மசூதி இடிக்கப்பட்டு எத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது, இன்று வரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றால் இந்த தேசத்தின் சட்டம் என்ன சட்டம்? இந்த தேசத்துடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருக்கா இல்லையா? வழிபாட்டு ஸ்தலத்துக்கு இங்கே பாதுகாப்பு உண்டா? பட்டம் பகலிலே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் அனைத்து தொலைக்காட்சியும் பத்திரிகையாளரும் கூடியிருக்கிற அந்த இடத்திலேதான் 1992 டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. எவன் குற்றவாளி? அந்த இடிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? அந்த குற்றவாளி யார் என்றே தெரியாத நிலைமையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். குற்றவாளி என்று சொன்னவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் யார் குற்றவாளி? அதான் எங்களுடைய கேள்வி. ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்கிற ஒரு இந்திய தேசத்தில் 485 ஆண்டு காலம் ஒரு மதத்தின் வழிபாட்டு தலத்தை இடித்த நாய்களுக்கு தண்டனை இல்லை என்று சொன்னால் இது தேசமா? இது சட்டமா? இங்க காவல்துறை உண்டா? இங்க நீதிமன்றம் உண்டா? நான் கேட்கிறேன். இந்த கேள்விகளுக்கு இந்த தேசம் என்ன பதில் வைத்திருக்கிறது? சர்வாதிகாரத்தினுடைய உச்சபட்ச நிலைக்கு சென்று விட்டது நாடு. ஆனால் மக்களுடைய வரிப்பணத்திலே அரசு அதிகாரிகள் சம்பளம் பெற்றுக் கொண்டு உளவுத்துறை என்று சொல்லுகிறார்கள், மாநில உளவுத்துறை என்று சொல்லுகிறார்கள், மத்திய உளவுத்துறை என்று சொல்லுகிறார்கள். யார் கண்டுபிடிப்பது இதை? இன்று வரை எவனையும் தண்டிக்கவில்லை இந்த அதிகாரம். 25 கோடி மக்களுடைய வழிபாட்டு தலத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல். நீதி கிடைக்காமல் போய் கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஒரு மதத்திற்கு சொந்தமான வழிபாட்டு தலம் ஒன்றல்ல, இரண்டல்ல. 2002ஆம் ஆண்டு குஜராத்திலே 5000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு நாயும் தண்டிக்கப்படவில்லை இந்த நாட்டில். அப்ப யார் கொலை செய்தா? மழை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டார்களா? குஜராத் படுகொலைக்கு யாரும் தண்டிக்கப்படவில்லை. மும்பையில் 2000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கும் யாருக்கும் தண்டனை இல்லை. பாகல்பூரிலே 17 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கும் யாருக்கும் தண்டனை இல்லை. முஸ்லிம்களை கொலை செய்தால் அவனுக்கு தண்டனை இல்லை என்று சொன்னால் என்ன தேசம், என்ன நாடு, என்ன இங்க பாதுகாப்பு இருக்கிறது உங்களுக்கு? ஆனால் சாப்பாட்டு கூட்டம் என்று நம்மளை பேசுகிறாங்க. திங்கிறதுக்கே பிறந்த விடுங்க முஸ்லீம் நம்மளை கேவலப்படுத்துறான். ஒரு முஸ்லீமை பார்த்தா பாய் பிரியாணி போடு பாய்க்கிறான். எப்படி ஆக்கி வச்சிருக்கான் பாருங்க. சோத்து மூட்டைகளாக நம்மளை ஆக்கி வச்சிருக்கான். எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்று பாருங்கள். எப்போது இந்த சமுதாயம் உணர்வு பெறும், எப்போது சமுதாயம் கிளர்ந்து எழும், ஒன்றொன்றாக நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். கடைசியில நாம் வாக்களிக்கின்ற வாக்குரிமையை சுமார் 18 லட்சம் பேருடைய முஸ்லிம்களுடைய ஓட்டுகளை பீகார்ல தூக்கிட்டான். 18 லட்சம் ஓட்டு முஸ்லிம்களுடைய ஓட்டு. மொத்தம் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் யாருக்காவது இப்போ ஓட்டு இருக்கா? இந்திய தேசத்திலேயே யாருக்கு ஓட்டு கிடையாது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு இப்பொழுது ஓட்டு இருக்கா? இல்ல. யாருக்கு ஓட்டு கிடையாது. எல்லாம் புதிதாக சேரணும். உலகத்தில் இப்படி ஒரு காட்டு மிராண்டி ஒரு ஆட்சி செய்வாங்களா? இருந்த ஓட்டல் இல்லாமல் செய்துவிட்டு ஓட்டை நீ நிரூபிக்கணும். ஆதார் கார்டு செல்லாதுங்கிறான்.
ஆதார் கார்டு இல்லை என்றால் நீ செல்ல மாட்டாய் என்று சொன்னவர்கள் இப்பொழுது ஆதார் கார்டு செல்லாதுங்கிறான். ஒரு கோமாளியினுடைய ஆட்சி இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக போராடுவதற்கு, இதற்கு எதிராக களமாடுவதற்கு, இதற்கு எதிராக தன்னை அர்ப்பணிப்பதற்கு எத்தனை பேர் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள்? உணர்வற்ற ஜனங்களாக இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பீகார்ல. இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தி சிறப்பு தீவிர திருத்தம் 1951 இருந்து 8 முறை இந்த நாட்டில் நடைபெற்ற திருத்தத்தின் மீது நமக்கு பயம் இல்லை, எல்லாம் முறையாக நடந்தது. ஆனால் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? திருடன் கையிலே, கொலைகாரன் கையிலே கத்தி இருக்கிறது. எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? 65 லட்சம் வாக்காளர்கள் 35 லட்சம் பேர் இடத்திலேயே இல்லை என்று சொன்னார்கள். 22 லட்சம் வாக்காளர்கள் செத்து போய்விட்டார்கள் என்று பீகாரில் சொன்னார்கள். அந்த செத்து போனவர்களை கொண்டு வந்து மேடையில் நிறுத்தினார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். பிஜேபி சொன்ன செத்து போனவர்கள் எல்லாம் உயிரோடு நிறுத்தப்பட்டார்கள் பீகார்ல. இந்த ஞானேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையாளர் என்ன புடுங்கினாலே RSS எலும்பு தூண்டுகளை நக்குகிறவர்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகளாக தேர்தல் கமிஷன் என்றே ஒன்று கிடையாது. இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மையை, ஒரு திருடனை கொண்டு வந்து இவன் தான் தேர்தல் அதிகாரி என்று சொன்னால் ஏற்றுக்கொண்டு போவதற்கான பிறப்பு மக்களாக நாம் மாறியிருந்தால் இந்த நாடு எப்படி தெளிவு பெறும்? 65 லட்சம் ஓட்டுகளை பறிக்கிறார்கள், அங்க பிஜேபி ஜெயிக்குது. ஹரியானாவில் 25 லட்சம் ஓட்ட வாக்காளர்களை நீக்கிறார், அங்க பிஜேபி ஜெயிக்குது. அப்படி என்றால் யாருக்கான தேர்தல் கமிஷன் இது? யாருக்காக இந்த எஸ்ஐஆர்? ஓட்டை பறித்தால் பிஜேபி ஜெயிக்கிறது. இப்படித்தான் இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு ஆம்பள பையன் இந்தியாவில் போராடி கொண்டிருக்கிறார் நமக்காக, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய அப்பட்டமான ஒரு மாவீரனாக நாம் அவரை பார்க்கிறோம். காந்தியை பேசுகிறோம், நேருவை பேசுகிறோம், பல்வேறு தலைவர்களை இந்த நாட்டில் பேசுகிறோம். ஆனால் அந்த பட்டியலிலே, அந்த வரிசையிலே ராகுல் காந்தி ஒரு தனி மனிதனாக இந்த பாசிஸ்டுகளுக்கு மத்தியிலே பாதுகாப்பு கூட இல்லாமல் இந்த இந்திய சமுதாய மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாப்பதற்காக, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக, மக்களாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதற்காக, அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை பாதுகாப்புக்காக ஒரு இளைஞன் போராடி கொண்டே இருக்கிறார். இந்த நாடு எப்பொழுது வெளிப்படுவது பண்ணும்? எஸ்ஐஆர் என்கிற பெயர்ல மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். 2002 ஓட்டு போட்டியா, 2005 ஓட்டு போட்ட ஆதாரத்தை கொண்டு வா. இதுவா நமக்கு வேலை? போட்ட ஓட்டையெல்லாம் தோண்டி எடுப்பதா நம்முடைய வேலை? இது எங்களுடைய வேலையா? வாக்குரிமை பறிக்கப்பட்டால் நீங்களும் நானும் இந்த நாட்டில் யார்? பறிக்கிறவன் யார்? வந்தேரி கைபர்கோலான் கால்வாய் வழியாக இந்தியாவுக்கு ஆடு மாடுகளை ஓட்டி வந்த பண்டார பரதேசிகள் இந்திய தேசத்தின் 142 கோடி மக்களை ஆட்சி செய்கின்ற இழிநிலை இந்திய தேசத்தில் தொடர்கிறது. உணர்வற்ற ஜனங்களாக மக்கள் சாப்பாட்டு கூட்டமாக மாறி இருக்கிறார்கள். இந்திய தேசத்தில் சோரே சொர்க்கமா வாழ்றான். அநீதிக்கு எதிராக போராடுவதற்கு ஆள் இல்லை, ஆர்ப்பரிக்க ஆள் இல்லை. அதனுடைய விளைவுகளை ஒரு சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இரவு நைட்டு 12 மணிக்கு சொல்றான், உங்க நோட்டு செல்லாது. தற்கொலை பணி செய்யறாங்க மக்கள். வங்கிகளிலே, வங்கி வாசல்களிலே காலையில இருந்து மாலை வரை அவர்கள் வரிசையிலே நிற்கிறார்கள். நோட்டு செல்லாது என்று சொன்னவுடன் எதற்காக நோட்டை செல்லாது என்று சொன்னார்கள்? அதுவெல்லாம் இந்த நாட்டில் நடந்து விட்டதா? இல்லை. எப்படிப்பட்ட சர்வாதிகாரம் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களை முட்டாள் என்று நினைக்கிறார்கள். என்ன செய்தாலும் இந்த மக்கள் கிளர்ச்சி செய்ய மாட்டார்கள், புரட்சி செய்ய மாட்டார்கள் என்று அவர்கள் தெளிவாக விளங்கி இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அறிவற்ற, கல்வியறிவற்ற மக்களாக, சிந்திக்கக்கூடிய மக்களாக நம்மை அவர்கள் பார்ப்பதில்லை. ஆட்டு மந்தை கூட்டங்களாக இந்திய தேசத்தின் மக்களை அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
இதற்கு எதிராக நாம் போராடவில்லை என்று சொன்னால் நம்ம அடையாளங்கள் அழித்தொழிக்கப்படும் இந்திய தேசத்தில். எத்தனை பேர், ஒருவரா இருவரா? அஸ்ஸாமில் லட்சக்கணக்கான மக்கள் வெளிவெளியில் இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் நாட்டை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எல்லா எஸ்ஐஆருடைய படிவங்களும் பூர்த்தி செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டு விட்டது. ஆனால் நீங்கள் வாக்காளரா இல்லையா என்பதை நரேந்திர மோடி தீர்மானிப்பார். தேர்தல் கமிஷன் தீர்மானிக்காது. அப்படி ஒரு கமிஷனே கிடையாது. எல்லாம் அவர்களுடைய செட்டப். அவர்களே தான் தேர்தல் கமிஷன், அவர்கள் தான் காவல்துறை, அவர்கள் தான் ராணுவம், அவர்கள் தான் நீதிமன்றம். நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது அத்தனை எதிர்க்கட்சிகளும் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக காலம் போதவில்லை என்று சொல்லி அதன் கொடுமைகளை வர்ணித்து நீதிமன்றம் போயிருக்கிறது. நீதிமன்றத்தில் தீர்வு உண்டா? நீதிமன்றத்தை இயக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு மாறி இருக்கிறது என்றால் இந்த தேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறது சகோதரர்களே? வலிமையற்றவர்களாக, போராடுவதற்கு துணிவற்றவர்களாக, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இழந்த மக்களாக இந்திய தேசத்தின் மக்கள் மாறிவிட்டார்களோ? ஒரு பள்ளிவாசல், இரு பள்ளிவாசல் அல்ல, 236 பள்ளிவாசல்கள் குஜராத்தில் இடிக்கப்பட்டது 2002ஆம் ஆண்டு. அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசல் கூட கட்டப்படவில்லை. 236 பள்ளிவாசல்கள் 2002ஆம் ஆண்டு குஜராத்தி கலவரத்தில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. யார் மீதாவது ஒருத்த மேல வழக்கு இருக்கா? பள்ளிவாசல் படி இடித்தை ஒருத்த மேல வழக்கு இருக்கா? ஹைதராபாத்ல 56 பள்ளிவாசல்கள் இடித்தார்கள். மாலேகான்ல 36 பள்ளிவாசல்கள் இடித்தார்கள். எங்கேயாவது அந்த பள்ளிவாசல்கள் திரும்ப கட்டப்பட்டிருக்கா? இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிற போது கடையநல்லூர் முஸ்லிம்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. 118 பள்ளிவாசல்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் 118 பள்ளிவாசல்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. அங்கே அல்லாஹ் அக்பர் என்ற சட்டம் இல்லை. என்ன காரணம்? அகழ்வாராய்ச்சி, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கட்டடம் என்கிற பெயரில் அந்த பள்ளிவாசல்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிவாசல் திரும்ப கிடைக்குமா? அயோக்கியர்கள் கையிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் திரும்ப கிடைக்குமா? பள்ளிவாசலா இடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒன்றிய அரசு திரும்ப அந்த பள்ளிவாசலை நம்ம கையில தருவானா? தரமாட்டான் சகோதரர்களே. நாளை கடையநல்லூர்ல உள்ள பள்ளிவாசல் இடிக்கப்பட்டாலும் இதான் நம்முடைய நிலை. பிரியாணி சாப்பிட்டு போயிடும், அவ்வளவுதான். அதை தெளிவாக அவர்கள் விளக்கி வைத்திருக்கின்றார்கள். போராடாமல், நீங்கள் அதற்கு எதிராக எதிர்வினை ஆற்றாமல் எந்த ஒன்றையும் நீங்கள் திரும்ப பெற இயலாது. இதான் வரலாறு. நாம் போராடவில்லை என்று சொன்னால் இந்திய தேசத்திற்கு விடுதலை கிடைத்திருக்காது. எத்தனை எத்தனை அடக்குமுறைகள் இந்த சமுதாயத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்படுகிறது. குண்டு வெடிப்பின் பெயர்ல சில கிரிமினல்கள் என்று சொல்லி அவருடைய வீடு இடிக்கப்படுகிறது. வீடு இடிப்பது எந்த சட்டத்தில் உள்ளது? ஒரு கிரிமினல் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். குற்றம் சுமத்தப்பட்ட அக்யூஸ்ட், ஒருவர் குற்றம் சுமத்தப்பட்டவுடன் குற்றவாளி ஆகிவிட மாட்டார். அவர் குற்றம் சுமத்தப்பட்டவர், அக்யூஸ்ட் தான். ஆனால் அப்படி சொல்லப்படுகிற முஸ்லிம்களுடைய வீடு, பல்லாயிரக்கணக்கான வீடு உத்தரப்பிரதேசத்தில், டெல்லியில், காஷ்மீரில் எத்தனை எத்தனை முஸ்லிம்களுடைய வீடு இடிக்கப்பட்டிருக்கிறது. யாராவது அதற்காக ஒரு துவா, ஒரு போராட்டம் இந்த மண்ணில் செய்வதுண்டா? பேரு முஸ்லிம், தலையில ஒரு குள்ள பெரிய ஒரு தாடி. என்ன சகோதரர்களே, 23 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மண்ணில் போராடினார். மனித குலத்தின் விடுதலைக்காக போராடினார். அப்படிப்பட்ட போராளியின் உம்மத்துக்கள் இன்றைக்கு என்னவாக இருக்கிறார்கள்? ஒவ்வொன்றையாக நம்முடைய மானத்தின் மீது கை வைக்கிறார், நம்முடைய குர்ஆனின் மீது கை வைக்கிறார், நம்முடைய வழிபாட்டுத்தலமான பள்ளிவாசலின் மீது கை வைக்கிறார். பெண்கள் பர்தா போடக்கூடாது என்று சொல்லுகிறார், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார். எவ்வளவு எவ்வளவு தடைகள் ஒரு முஸ்லிமாக இந்த மண்ணில் வாழுவதற்கு. என்றைக்காவது நீங்கள் திரண்டது உண்டா? போராடியது உண்டா? 485 ஆண்டு காலம் உத்தரப்பிரதேச மாநிலம் பைசாபாத் மாவட்டம் அயோத்திய நகரத்தில் வீட்டிருந்த பள்ளிவாசல்
நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லாஹுவை வணங்குகின்ற அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் எங்கே இருக்கிறது இப்பொழுது? அந்த பாபர் மசூதி எப்படி பறித்து விட்டார்கள் இந்த நாட்டில் பாபர் மசூதியை? 100 நாளில் கட்டித் தருவேன் என்று அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் அயோக்கிய பையன் சொல்லிட்டு செத்து போயிட்டான். பள்ளிவாசல் கட்டப்பட்டதா? ஒரு RSS என்ற ஒரு அமைப்பு அதனுடைய மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சி என்ற அதனுடைய அரசியல் பிரிவை பயன்படுத்தி எல்லா அதிகாரிகளையும் தன்னுடைய கால் செருப்புக்கு சமமாக மதிக்கிறார். எந்த அதிகார மட்டத்திற்கும் தனித்த அதிகாரம் கிடையாது. RSS என்ன முடிவெடுக்கிறதோ அதை அமல்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் யார் வெற்றி பெற வேண்டும், யார் வெற்றி பெறக்கூடாது, அதிமுக இருக்கணுமா இருக்கக்கூடாது RSS தீர்மானிக்கிறார். இந்த பிஜேபி கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டத்தையும் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார். இன்னைக்கு தெருவில் நிற்கிறார். அதான் நிலைமை. தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி. அதான் நிலை. இந்த SIR ஆதரித்து யார் பேசுகிறார்? எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். 5000 முஸ்லிம்களை குஜராத்தில் கொலை செய்த பிஜேபியோடு எப்படி கூட்டணி வைக்கலாம் அதிமுக? எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரை பிஜேபியை தன்னுடைய கூட்டணியோடு சேர்த்துக் கொள்ளவில்லை. மோடியா லேடியா என்று கேட்ட வீரப்பெண்மணி ஜெயலலிதா. அந்த கட்சியா இந்த கட்சி? எவ்வளவு கேவலமான ஒரு நிலைக்கு சென்று விட்டார்கள். மிரட்டுகிறார்கள், அவர்களை பயமுறுத்துகிறார்கள், காலில் போய் விடுகிறார்கள். இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறது. இந்த SIR-க்கு எதிராக, வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக 9,40,000 ஏக்கர் வக்பு நிலம் யார் கையில இருக்கிறது? இப்பொழுது RSS கையில இருக்கிறது, பிஜேபி கையில இருக்கிறது. பாராளுமன்றத்தில் ராத்திரி 3 மணிக்கு சட்டத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டார்கள். வக்பு திருத்த சட்டம் 2025. யாருடையது வக்பு சொத்து? எவன் அப்பனோட வக்பு சொத்து? எங்க அப்பனோடது. எங்க அப்ப வச்சிருந்த சொத்து, அதுக்கு எவன் மகனா பிறந்திருக்கிறான்? அது கேவலமா இல்ல? வக்பு சொத்து என்பது எங்க அப்பனுடைய சொத்து, கவர்மெண்ட் சொத்து இல்ல. கவர்மெண்ட் சும்மா தந்த சொத்து இல்ல, வக்பு சொத்து. எங்க அப்பா பாட்ட முப்பாட்ட பள்ளிவாசலுக்காக, எங்களுடைய மதரசாவுக்காக, எங்களை அடக்கம் செய்கிற மயானத்துக்காக விட்டு சென்ற சொத்து, வக்பு சொத்து. அதை எப்படா நீ சொந்தம் கொண்டாடுவ என்று கேட்பதற்கு முஸ்லிம்கள் இந்த நாட்டில் தயாரா? என்ன உரிமை என்றே தெரியாமல் ஒரு இனம் இந்த மண்ணில் செத்துக் கொண்டிருக்கிறது. வாழவில்லை, செத்துக் கொண்டிருக்கிறது. அதான் முஸ்லிம் சமுதாயம். எல்லாவற்றையும் கூட பள்ளிவாசலில் கொடுக்கிறோம். பெண்களை கற்பழிக்கிற அதுக்கு தீர்வில்லை. அப்பாவிகளை கொலை செய்கிற அதுக்கு தீர்வில்லை. அப்பாவிகளை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறான், அதற்கு தீர்வில்லை. எதற்கும் தீர்வில்லாத ஒரு நிலையில இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கக்கூடிய உணர்வு கூட ஒரு முஸ்லிமா பிறந்தவனுக்கு இல்லைன்னு சொன்னா எப்படி சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார். வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக, SIR-க்கு எதிராக ஒரு MK ஸ்டாலின் போராடுகிறார். ராஜீவ் காந்தியினுடைய மகன் ராகுல் காந்தி தந்தையை இந்த மண்ணுக்கு கொடுத்தார், தன்னுடைய பாட்டியை இந்த மண்ணுக்கு கொடுத்தார் ராகுல் காந்தி. அப்படிப்பட்ட அவர் கொஞ்சம் கூட, ஒரு மயிரளவு கூட உயிருக்கு அச்சப்படாமல் இந்த பாசிஸ்டத்துக்கு எதிராக, இந்த நரேந்திர மோடிக்கு எதிராக, இந்த பாஜகவுக்கு எதிராக, இந்த RSS-க்கு எதிராக ஒரு சான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இந்தியாவில் ஒரு காங்கிரஸ் தலைவர் போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் முஸ்லிம்கள் சாப்பாட்டு கூட்டம் சொல்றாங்க, சோத்துக்காக இறையும் இழந்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவமானமாக இருக்கிறது. ஒரு சமூகத்திலே பிறந்து விட்டோம் நாம், எப்படி கோழையாய் சாகுவது? நம்முடைய உரிமையை மீட்பதற்கு இன்னொருத்தம் போராடுவானா? ஆனால் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்திய தேசம் முழுவதும். ஒரு திருமாவளவன் பேசுகிறார், ஒரு வேல்முருகன் நமக்காக பேசுகிறார், போராடுகிறார். ஒரு ஸ்டாலின் போராடுகிறார், ஒரு உதயநிதி ஸ்டாலின் போராடுகிறார். எத்தனை எத்தனை மாட்டு சகோதரர்கள் இந்த சமூக மக்களுக்காக போராடுகிறார். இந்த சமூக மக்கள்
பிரியாணி, சோறு, தூக்கம், எந்த போராட்டத்துக்கும் இல்லை. எவன் செத்தா என்ன, எவன் வாழ்ந்தா என்ன? இந்த நிலை நீடித்தால் என்ன அது ஒரு வாழ்வா? சோரோடு சாகுவது ஒரு வாழ்வா? போராடி சாவது வாழ்வு. அதானே நடந்தது. இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பாருங்கள். பிறகு தொழுகை, நோன்பு, செத்து போயிட்டாங்களா? இல்லை, போராட்டம், போராடினார்கள். அல்லாவின் பாதையில் உயிர்களை தந்தார்கள் அவர்கள். விளைவு தீர்வு கிடைத்தது, நீதி கிடைத்தது, அநியாயம் செத்தது. எந்த ஒரு கோயிலுக்கு எதிராக, எந்த ஒரு தேவாலயத்துக்கு எதிராக ஒரு துளி நாம் ஏதாவது செய்திருப்போமா? நீதியாய், நியாயமாய், நேர்மையாய் சரிய சட்டத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் நாம். இன்னொருவருடைய கோயிலுக்கோ இன்னொருவருடைய தேவாலயத்திற்கோ நம்மால் ஒரு துளி அளவு கூட ஒரு தீமை நேர்ந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய பள்ளிவாசல், உங்களுடைய தர்கா, உங்களுடைய கபர்ஸ்தான், ஒரு பள்ளிவாசலை நீங்கள் இப்ப கட்ட முடியுமா? ஒரு பள்ளிவாசலை கட்டுறதுக்கு எவ்வளவு பிரளயங்கள். திருச்சியில நம்ம வாங்கின இடத்துல பாதையில நிக்குது பள்ளிவாசல். இந்திரா நகர்ல, திருச்சி இந்திரா நகர்ல ஒரு பள்ளிவாசல் பாதையில நிக்கிறது. ஒரு பள்ளிவாசலை முழுமைப்படுத்த முடியவில்லை. உடனே ஒரு RSS கார நோட்டீஸ் போட்டுறான், ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். அங்கிருந்து ஒரு ஆய்வாளர் வர்றாரு, பள்ளிவாசல் கெட்டாதே. எந்த நாட்டில்? இந்த தமிழ்நாட்டில். என்ன சகோதரர்களே, ஒவ்வொரு பள்ளிவாசலாக இழந்து இன்னைக்கு RSS கார என்ன சொல்றான்? 3500 பள்ளிவாசல்களை இந்தியாவில் இடிப்போங்கிறான். இவன் சட்டத்தை ஏற்றுக்கொண்டவனா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி ஏதாவது எழுதப்பட்டிருக்கிறதா? முஸ்லிம்கள் இல்லாத இந்தியாவை இவர்கள் உருவாக்க இயலுமா? 25 கோடி மக்கள் துணிந்தால் இந்த தேசம் என்னவாகும்? ஆனால் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், இந்திய தேசம் என்பது ஒரு பூமாலையின் பூக்களை போல அண்ணன் தம்பிகளாய், மாமன் மச்சான்களாய், உறவு முறை பேசிக் கொள்கிற சொந்தங்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையை அவன் கோழைத்தனம் என்று சொல்கிறான். கோழைகள் என்று நம்மை வர்ணிக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன இடத்துல பஜனை பாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெட்கமாக இல்லை நமக்கு? மானத்தை துளைத்து விட்டு உயிரோடு வாழ்வதற்கு பேர் வாழ்வா? எவ்வளவு கேவலமாக நம்மை பேசுகிறார்கள் சகோதரர்களே. நம்முடைய பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது. அந்த இடித்த குற்றவாளியை ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை என்று கேட்கிற போராட்டம் தமுக நடத்துகிற போராட்டம். வக்ஃப் சொத்துக்களை சட்ட திருத்தம் என்கிற பெயர்ல அபகரிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏராளமான வக்ஃப் சொத்துக்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்களிலே கூட சில பேர் வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்கிறார்கள். அந்த சட்டத்தை வாபஸ் பெறு என்று சொல்லுகின்ற போராட்டம் டிசம்பர் 6 நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, இந்த SIR என்கிற திருட்டு சட்டத்தை பிஜேபியை கடந்த தேர்தலில் யாரும் ஆதரிக்கவில்லை. கடந்த தேர்தலில் மோடியே வெற்றி பெறவில்லை. மோடி வெற்றி பெற்றது ஃப்ராட். எடுத்து பாருங்கள், வாக்குகளை எடுத்து பாருங்கள். தேர்தல் கமிஷனை சரிக்கட்டி கடந்த முறை ஒரு மைனாரிட்டி மந்திரி சபை இன்னைக்கு ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் அதுவும் இல்லை, அதுவும் ஃப்ராடு. யார் சொல்லுகிறார்? தமிழ்நாடு இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறை வெற்றி பெறவே இல்லை, மக்கள் வாக்களிக்கவில்லை. ஆனால் எல்லாம் EVM மிஷின்ல பிராடுத்தனம் பண்ணி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கை வைக்கவில்லை. காரணம், அதை மக்களிடத்தில் பேசுவ தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஜெயிக்கவில்லையா, தமிழ்நாட்டில் 40 எம்பிக்கள் ஜெயிக்கவில்லையா என்று காட்டிவிட்டு மீதமுள்ள அனைத்து மாநிலங்களிலும் இந்த EVM மிஷின்ல பிராடு பண்ணியிருக்கிறார்கள் என்று ராகுல் காந்தி அவர்கள் படம் போட்டு காட்டுகிறார்களே, அந்த கரம் வலுப்பெற வேண்டாமா? நம்முடைய போராட்டம் இந்த மண்ணிலே நடக்க வேண்டாமா? அதற்குத்தான் இந்த தெருமுனையில இந்த கடையநல்லூர்ல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சொந்தங்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். போராட வேண்டிய ஒரு சமுதாயம், இதற்கெல்லாம் வெற்றியை குவிக்க வேண்டிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அதையெல்லாம் மீட்டெடுக்கிற முகமாக வேற என்ன இருக்கு நமக்கு? வேற என்ன செய்ய முடியும்? நீங்கள் தேர்தலில் வென்று வெற்றி பெற முடியுமா? போராடித்தான்
தீர்வை கொண்டு வர வேண்டியிருக்கிறது. போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்திய தேசம் வெற்றி பெற்றது. அந்த போராட்டம் நமக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குத்தான் முஸ்லிம்கள் அழைப்பு குரல் விடுக்கப்படுகிறது, போராட வாருங்கள். இந்த பாபர் மசூதியினுடைய அநீதியை, அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு புறப்படுங்கள். உணர்வற்ற ஜனங்களாக நீங்கள் வருடக்கணக்கிலே வாழ்வதை விட உணர்வோடு ஒரு நாள் வாழ்ந்து செத்து போங்க என்று சொல்லித்தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் போராட்டத்திற்கு கழகத்திற்கு உங்களை அழைக்கிறது. காசு பணம் மட்டுமே வாழ்வல்ல. காசு பணத்தை சேர்த்து வைத்து ஆயுளை கூட்ட முடியுமா? ஒரு மண்ணாங்கட்டே நடக்காது. காசு பணத்தால் உங்கள் ஆயுள் கூடாது. ஆனால் நீங்கள் போராடுகிற போராட்டத்தால் உங்கள் தன்மானம், உங்களுடைய மானம் இந்த தேசத்தில் பாதுகாக்கப்படும், உங்கள் உரிமை மீட்கப்படும், உங்கள் எதிர்கால தலைமுறை நிம்மதியாக இந்த மண்ணில் வாழும். நீங்களும் நானும் அடிமை சமுதாயமாக இந்தியாவில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிமை சமுதாயம். புதிய வாக்காளர்களுக்கு இன்னைக்கு வாக்குகள் கிடையாது. நீங்க 2002 ஓட்டு போடலன்னு சொன்னா உங்க பிள்ளைக்கு ஓட்டு இல்லை. இது என்னடா நீதி? 18 வயது பூர்த்தியான உங்களுடைய மகன் தேர்தலிலே ஓட்டு போட முடியாது. ஏன்? நீங்கள் 2002 ஓட்டு போடல, அதனால அவனுக்கு ஓட்டு இல்லைங்கிறான். இது ஏற்க இயலுமா? உங்கள் பிள்ளை வாக்காளராக மாறணும்னா நீங்க 2002 ஓட்டு போட்டுக்கணுங்கிறது எந்த நிபந்தனையில் உள்ளது? இந்திய தேசத்தின் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 324 இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய எந்த சட்டத்தையும் அவர்கள் சொல்லவில்லை. புதிதாக அந்த சட்டத்தை நுழைக்கிறார்கள். இதையெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நோட்டுக்காகவோ, ஓட்டுக்காகவோ, பதவிக்காகவோ, பகட்டுக்காகவோ இல்லை, மக்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது. 2 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த நாட்டின் இந்து சமய மக்கள் அவருடைய வழிபாட்டு தலங்களிலே அசௌகரியங்கள் இருந்தால் அதை நீக்கி சௌகரியங்கள் செய்து கொடுப்பதற்கு சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள் இந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள். நேற்று கூட ஈரோட்டிலே இந்துக்களை அடக்கம் செய்கிற மயானத்துக்கு ரோடு இல்லை என்று நான் பேசிவிட்டு இப்பொழுது உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது பல்சமயம் வாழக்கூடிய நாடு. அனைவரும் நம்மளுடைய உடன் பிறந்த சகோதரர்களை போன்ற உணர்வுடையவர்கள். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொன்னார்கள். ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு 25 கோடி முஸ்லிம்களுடைய வாழ்வு உரிமை பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாதுகாப்பட்ட ஒரு நிலைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக யார் போராடுவது? அந்த போராட்ட களத்தை முடிவு செய்து அதை ஏற்பாடு செய்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உங்களை அழைக்கிறது. உணர்வு என்ற ஒன்று உங்களுடைய உடலிலே இருக்குமானால் புறப்படுங்கள் களத்தை நோக்கி என்று அறைகூவல் எடுக்கிறது. அது ஒரு ஜனநாயக வழி போராட்டத்திற்கு, அறப்போராட்டத்திற்கு, இந்திய விழுமியங்களை பின்பற்றிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்திற்கு தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அன்று வரை பாபர் மசூதி இடித்த காலத்திலே இருந்து 1992 இடிக்கிறாங்க. 95 முதலாக பாபர் மசூதிக்கு இந்த தமிழ் மண்ணில் போராடிய ஒரே அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். எத்தனை கட்டணங்கள் வேண்டுமானாலும் முஸ்லிம்களுடைய இடத்திற்கு மேலே எழுப்பலாம். ஆனால் நீதி ஒன்று இருக்கும், ஒரு நாள் அதற்கான தீர்வு ஒன்று வரும் என்ற எதிர்பார்ப்பிலே தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குற்றவாளிகளை கைது செய். இந்த நாடு சட்டத்தின் நாடு என்றால், இந்த நாட்டில் காவல்துறை உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் உண்மையில் நீதிமன்றங்கள் என்று சொன்னால் அந்த குற்றவாளி தண்டிக்கப்படணுமா வேண்டாமா? பாபர் மசூதியை மட்டும் இடிக்கவில்லை, 2000 முஸ்லிம்களை கொன்றார்கள். அத்வானியினுடைய ரத யாத்திரையில் 2000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். யாருக்காவது தண்டனை உண்டா? எத்தனை முஸ்லிம்களை வேண்டுமானாலும் கொலை செய்வார்கள், எவ்வளவு ஓட்டுக்களை வேண்டுமானாலும் பறிப்பார்கள், யாரை வேண்டுமானாலும் தீவிரவாதி பயங்கரவாதி என்று சொல்லுவார்கள். ஆனால் எதிர்த்து பேசினால் நீங்களும் நானும் தீவிரவாதி. இந்த அடக்குமுறை சட்டத்தை யார் அப்புறப்படுத்துவது? இந்த அயோக்கியர்களை இந்த மண்ணில் அடையாளம் காட்டுவது யார்? அதற்காகத்தான் இந்த அறைகூவல் விடுக்கப்படுகிறது. சகோதரர்களே, இந்த போராட்டங்கள் வெற்றி பெற வேண்டும். இந்த நாட்டின்
வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டதற்கு ஒரு கூட்டம் பேசிக் கொண்டிருக்கிறது. அது இந்திய மக்களுக்கு வகுப்பெடுக்கும். இன்றல்ல நாளை அது சக்தி பெறும். இதுவே ஒரு நாள் இந்த அரியணையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நரேந்திர மோடிக்கு செருப்படியாக மாறுகிற ஒரு நாள் இங்கே பிறக்கும். அதற்காகத்தான் இந்த மண்ணிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அநீதியாளர்கள் வெற்றி பெறக்கூடாது. ஆட்சியோ அதிகாரமோ எங்களுக்கு பொருட்டல்ல. 800 ஆண்டு காலம் இந்தியாவை முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். நாங்க போட்ட செருப்புடா இது. அதிலேதான் நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்று மார்தட்டி சொல்லுகிறோம். நாம் எத்தனை வணக்கஸ்தலங்களை நீங்கள் எழுப்பினாலும் எங்களுடைய மண்ணிலே, எங்கள் வகுப்பு மண்ணிலேதான் நீ அதை எழுப்பி இருக்கிறாய். அது உனக்கே மானக்கேடாக விழுந்திருக்கிறது என்பதை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக 142 கோடி இந்திய மக்கள் நம்முடைய சகோதரர்களாக வாழுகிற அந்த அன்பை, அந்த பாசத்தை உணர்ந்தவர்களாக அறவழி போராட்டத்துக்கு அறைகூவல் விடுக்கிறோம். இந்திய தேசத்தின் விடுதலைகளை பாதுகாப்பதற்கு, அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு RSS சங்க பரிவார கும்பல்கள் படுகொலை செய்த காந்தி, அந்த காந்திய அடையாளங்களை இந்த மண்ணிலே இருந்து குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறது இந்த RSS. அதை அடையாளம் காட்டுவதற்கு, இந்தியாவை ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்கிற ஒரு நல்ல நாடாக மாற்றுவதற்கான பெரும் முயற்சியை இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்கள், இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், இங்க இருக்கக்கூடிய காங்கிரசுகள், திராவிட பாரம்பரியம் அதை செய்து கொண்டிருக்கிறது. அதில் அங்கமாக நாம் நிற்க வேண்டிய கடமை இருக்கிறது. சகோதரர்களே, நாம் யாருக்கு எதிரானவர்களும் இல்லை. நாம் அடக்குமுறைக்கு எதிரானவர்கள், பாசிசத்துக்கு எதிரானவர்கள், பயங்கரவாதத்துக்கு எதிரானவர்கள், தீவிரவாதத்துக்கு எதிரானவர்கள், குண்டு வெடிப்புகளுக்கு எதிரானவர்கள். மக்களுடைய உடை கலாச்சாரம், உணவு கலாச்சாரம், அவருடைய பண்பாடு, வழிபாட்டு முறை, இது அவருடைய தனி உரிமை. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது அவருடைய அடிப்படை உரிமை. அதன் மீது எவன் கை வைத்தாலும் அதை எதிர்த்து பேசுகிற திராணி உள்ள தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உங்களை அழைக்கிறது. எதிர்வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி தென்காசியிலே எத்தனை மணிக்கு வச்சிருக்கீங்க? மாலை 4 மணிக்கு ஜனநாயக வழி போராட்டம். இடித்த பாபர் மசூதியின் குற்றவாளிகளை சிறையிலே அடை, தண்டனை கொடு, சட்டத்தை பாதுகாப்பு செய், எங்கள் பாதுகாப்பை உறுதி செய், வக்பு திருத்த மசோதாவை வாபஸ் பெறு, இந்த SIR என்கிற பொறுக்கி சட்டத்தை நீக்கு அல்லது காலதாமதம் செய், தேர்தல் முடிந்து பார்த்துக்கொள் என்னெல்லாம் சொல்லுகின்ற மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், மணப்பாறை தொகுதியினுடைய MLA அப்துல் சமத் அவர்கள் டிசம்பர் 6ஆம் தேதி மாலை 4 மணிக்கு தென்காசியிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று பேசுகிறார்கள். எனவே அறிவார்ந்த சமுதாயமே, கோலைக்கு பிறக்காத சமுதாயமே, புறப்படு, போராட்ட களத்தை நோக்கி கடைசி நமது உரிமையை மீட்டெடுப்போம், உரிமை குரல் எழுப்போம், களத்தை சந்திப்போம் என்ற அறைகூவலோடு முடிக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.